வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல இடங்களில் தாழ்வான இடங்களில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே 50 வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் வீடுகளுக்குள் புகுந்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். நம்ம நேரடியாக காட்சிகளை பார்க்கிறோம். பல வீடுகள், குடியிருப்பு வீடுகள் இருக்கு, அதை சுற்றி தண்ணீர் சூழ்ந்திருக்க அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகிருஷ்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜகிருஷ்ணா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க? தொடர்ந்து அங்கு கனமழை என்பது பெய்து கொண்டுதான் இருக்கிறதா? அதாவது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள பரமேஸ்வரபுரம் என்ற கிராமத்தில் நேற்றிலிருந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. ஆகையால் வீடுகளுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மிதக்கின்றன. பொருட்கள் அனைத்துமே வீணாகி போய்விட்டன. அது மட்டுமில்லாமல் மதிய உணவிற்கு அந்த வீடு வெள்ள நீர் புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் சிரமப்படும் அளவிற்கு வெள்ளநீர் புகிழ்ந்துள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழை என்பது அதிக அளவில் பெய்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் சாலைகளில் செல்லக்கூடிய நீரின் அளவினானது அவ்வப்போது அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. இது மழை நிற்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அதிக அளவிலான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ராஜகிருஷ்ணா, நம்ம காட்சிகளின் வாயிலாகவே பார்க்கிறோம். சாலைகளில் மழைநீர், வெள்ள நீர் ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பதெல்லாம் அந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கா? தற்போது வரை இந்த பகுதிக்கு அதிகாரிகளோ அல்லது இதுவரை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. யாரும் இந்த பகுதிகளுக்கும் வந்து செல்லவில்லை. இந்த பகுதியில் வெள்ள நீர் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், பேச்சிப்பாறை அணையிலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரித்ததாலும் தொடர்ச்சியாக மழையின் அளவும் அதிகரித்ததாலும் 2 வெள்ளங்களும் சேர்ந்து இந்த பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வெள்ள நீர் எதனால ஐயா வந்திருக்கிறது? அதாவது காட்டாற்று வெள்ளம் நிறைய வந்திருக்கு. அதனால பாலங்களை ஆக்கிரமிப்பு, அதாவது அவங்கவுங்க வீடு கட்டுறாங்க. அதை கொஞ்சம் பெரிய பாலமாக போடாமல் சின்ன பாலமாக போடுறாங்க. அதனால் அந்த தண்ணிகள் போக்குக்கு இடம் இல்லாமல் நம்ம ரோடை அவுட் சைடில் காட்டு வழியாக எங்கள் பகுதிகளில் தெருக்குள்ளே வந்துடுது. அதனால் நாங்கள் ரொம்ப தண்ணி நிறைய வந்தோம்னா நாங்கள் வீட்டை விட்டு உள்ளே ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதுக்கு இது ஏற்கனவே வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றிருக்கிறதாக கூறியிருக்கிறார். மேலும் நம் வீடுக்குள் தண்ணீர் சென்றிருக்கிறது. அந்த வீட்டுக்குள் நாம் சென்று அங்கிருக்கும் நபரிடம் நம்ம இது குறித்து கேட்கலாம். அம்மா இங்க வாங்கம்மா. எவ்வளவு நேரமா இங்க தண்ணி வந்திருக்கு? இங்க வாங்கம்மா. ஏற்கனவே இந்த வீடுகள் முழுவதிலுமே தண்ணீர் பொங்கி இருக்கிறது. ஆகையால் இந்த வீட்டில் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே நனைந்து உள்ளதால் இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்துமே இந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறதாகவும் அந்த வீட்டை சேர்ந்த உரிமையாளர் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக இங்கு மழை பெய்து வருவதின் காரணத்தினால் இந்த வெள்ள நீரானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த பகுதிக்கு உடனடியாக அதிகாரிகள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் இந்த வீடுகள் புகுந்தவர்களை தங்க வைப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்கும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.